Hi guys, today we are going to discuss the chapter chemical bonding. In this video, we are going to discuss about ionic bond, electrovalency, ionic bond strength and solubility of ionic compounds. இந்த வீடியோட ஃபர்ஸ்ட் டாபிக் என்னன்னா வாட் இஸ் மீன் பை கெமிக்கல் பாண்ட். கெமிக்கல் பாண்டோட டெஃபினிஷன் என்ன அப்படின்னு பார்த்தா the force of attraction that holds two or more atom together to form a substance or compound. Again read பண்றேன். Force of attraction that holds two or more atom together to form a substance or compound. ஒரு காம்பவுண்ட்ல ரெண்டு ஆட்டம் சேர்ந்து இருக்கிறதுக்கு ரீசன் என்னன்னா அட்ராக்ஷன் பிட்வீன் ஆட்டம்ஸ் தான். அந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் என்ன சொல்லுவோம் அப்படின்னா கெமிக்கல் பாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அகைன் சொல்றேன், ஒரு காம்பவுண்ட்ல ரெண்டு ஆட்டம் டுகெதரா இருக்கிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா the force of attraction between the atoms தான். அந்த force of the attraction தான் நம்ம என்ன சொல்லுவோம் கெமிக்கல் பாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வாட்டருங்கிற ஒரு மாலிக்யூல் இருக்கு ஆர் காம்பவுண்ட் இருக்கு. இந்த வாட்டருங்கிற காம்பவுண்ட்ல ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் சேர்ந்து இருக்கும், அப்படிதானே? சேர்ந்து இருக்கும். வாட்டருங்கிற மாலிக்யூல்ல ஹைட்ரஜன் தனியா ஆக்சிஜன் தனியா கிடையாது. ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் டுகெதரா இருக்க ரீசன் என்னன்னா அட்ராக்ஷன் பிட்வீன் ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் தான். அந்த அட்ராக்ஷன் பிட்வீன் ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் தான் என்ன சொல்லுவோம் கெமிக்கல் பாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? கெமிக்கல் பாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஓகே. இந்த அட்ராக்ஷன் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஹைட்ரஜன் ஆட்டமா திங்க் பண்ணிக்கோங்க, இது ஒரு ஆக்சிஜன் ஆட்டமா திங்க் பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான். ஓகேவா? ஹைட்ரஜனோட நியூக்ளியஸுக்கும் ஹைட்ரஜனோட வேலன்ஸ் எலக்ட்ரானுக்கும் நடுவில் ஒரு அட்ராக்ஷன் இருக்கும். அதே மாதிரி ஆக்சிஜனோட நியூக்ளியஸுக்கும் ஆக்சிஜனோட வேலன்ஸ் எலக்ட்ரானுக்கும் ஒரு அட்ராக்ஷன் இருக்கும். ஓகேவா? ஓகே. அதே மாதிரி ஹைட்ரஜனோட நியூக்ளியஸ் என்ன பண்ணும் அப்படின்னா ஆக்சிஜனோட வேலன்ஸ் எலக்ட்ரானை அட்ராக்ட் பண்ணும். ஆக்சிஜனோட வேலன்ஸ் எலக்ட்ரான் என்ன பண்ணும் அப்படின்னா ஹைட்ரஜனோட வேலன்ஸ் எலக்ட்ரானை அட்ராக்ட் பண்ணும். இந்த அட்ராக்ஷன் காரணமா ரெண்டுக்கும் நடுவுல என்ன ஃபார்ம் ஆகுது ஒரு கெமிக்கல் பாண்ட் ஃபார்ம் ஆகுது. அந்த அட்ராக்ஷன் காரணமா தான் இந்த கெமிக்கல் பாண்ட் ஃபார்ம் ஆகுது. இதுதான் கெமிக்கல் பாண்டோட டெஃபினிஷன். அடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ற டாபிக் எலக்ட்ரோவேலன்சி. எலக்ட்ரோவேலன்சி அப்படின்னா the number of electron donated or accepted by the atom in valence shell to attain stable electronic configuration. Again read பண்றேன், number of electron donated or accepted by the atom in valence shell to attain stable electronic configuration. ஓகேவா? இதோட எக்ஸ்பிளனேஷன் என்ன சொல்லுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளனேஷனுக்கு முன்னாடி நமக்கு ஒன்று தெரியணும். ஸ்டேபிள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன அர்த்தம் அப்படின்னா ஆக்டேட் கான்ஃபிகரேஷன் தான். ஆக்டேட் கான்ஃபிகரேஷன் தான். ஆக்டேட் கான்ஃபிகரேஷன் என்ன? 8 எலக்ட்ரான் இன் வேலன்ஸ் ஷெல். ஓகேவா? ஒரு ஆட்டத்தோட வேலன்ஸ் ஷெல்ல 8 எலக்ட்ரான் அட்டைன் ஆயிட்டு அப்படின்னா அந்த ஆட்டம் என்ன சொல்லலாம் நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன் அல்லது ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷனை அந்த ஆட்டம் அச்சீவ் பண்ணிட்டு சொல்லலாம். ஓகேவா? எல்லா ஆட்டத்தோட வேலன்ஸ் ஷெல் பார்த்தோம் அப்படின்னா நோபல் கேஸ் ஆர் ஸ்டேபிள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்ல இருக்காது. அதனால ஆட்டம் என்ன பண்ணும் அப்படின்னா சம்டைம்ஸ் எலக்ட்ரானை டொனேட் பண்ணி அந்த ஆக்டேட் அட்டன் பண்ணும். சம்டைம்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணி அந்த ஆக்டேட்டை கம்ப்ளீட் பண்ணும். அப்போ எவ்வளவு எலக்ட்ரானை வாங்கி அந்த ஆட்டம் ஆக்டேட்டை கம்ப்ளீட் பண்ணுதோ அந்த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் தான் அந்த ஆட்டத்தோட எலக்ட்ரோவேலன்சி. அல்லது அந்த ஆட்டம் எத்தனை எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணி அதோட ஆக்டேட்டை கம்ப்ளீட் பண்ணுதோ அந்த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் தான் அந்த ஆட்டத்தோட எலக்ட்ரோவேலன்சி. ஓகேவா? எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா சோடியம்ங்கிற ஆட்டத்தோட அட்டாமிக் நம்பர் 11, கான்ஃபிகரேஷன் 1s2 2s2 2p6 3s1. இது சோடியத்தோட நியூக்ளியஸ். ஃபர்ஸ்ட் ஷெல், செகண்ட் ஷெல், தேர்ட் ஷெல். ஃபர்ஸ்ட் ஷெல்ல இந்த செல்ல எத்தனை எலக்ட்ரான் இருக்கும்? 2 எலக்ட்ரான் இருக்கும். அதுக்கடுத்த செல்ல 8 எலக்ட்ரான் இருக்கும். அப்ப 2 4 6 8. ஓகேவா? அடுத்த செல்ல ஒரே எலக்ட்ரான் தான் இருக்கும். ஓகேவா? அப்போ சோடியம் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ஒரு எலக்ட்ரானை லூஸ் பண்ணி இந்த ஒரு எலக்ட்ரானை லூஸ் பண்ணி என்ன பண்ணும் அப்படின்னா அவரோட ஆக்டேட்டை கம்ப்ளீட் பண்ணும். ஏன் இந்த செல்ல பார்த்தோம்னா 8 எலக்ட்ரான் இருக்கும். இந்த செல்ல பாத்தீங்கன்னா அப்படின்னா இதுல 8 எலக்ட்ரான் இருக்கும். ஆனா அவுட்டர் மோஸ்ட் செல்ல என்ன செய்யும் ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கும். அப்ப அந்த ஒரு எலக்ட்ரானை லாஸ் பண்ணிட்டு அதோட வேலன்ஸ் செல் எத்தனை எலக்ட்ரான் ஆயிரும் 8 எலக்ட்ரான் ஆயிரும். அப்போ ஆக்டேட்டை கம்ப்ளீட் பண்ணிடும். அப்போ சோடியம் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ஒரு எலக்ட்ரானை லூஸ் பண்ணிடும். ஓகேவா? அந்த ஒரு எலக்ட்ரானை என்ன பண்ணிடும் லூஸ் பண்ணி அதோட ஆக்டேட்டை கம்ப்ளீட் பண்ணும். அப்போ எலக்ட்ரோவேலன்சி ஆஃப் சோடியம் எத்தனை சொல்லலாம் 1 அப்படின்னு சொல்லலாமா? ஓகே. அடுத்து எக்ஸாம்பிள் என்னன்னா மெக்னீசியம். ஓகேவா? மெக்னீசியத்தோட அட்டாமிக் நம்பர் 12, கான்ஃபிகரேஷன் 1s2 2s2
2p6 3s2. ஓகேவா? இன்னர் செல்ல எத்தனை எலக்ட்ரான்? 2 எலக்ட்ரான். அதுக்கடுத்த செல்ல 8 எலக்ட்ரான். அவுட்டர் மோஸ்ட் செல்ல எத்தனை எலக்ட்ரான் இருக்கும் அப்படின்னா 2 எலக்ட்ரான் இருக்கும். மெக்னீசியம் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த 2 எலக்ட்ரானை லூஸ் பண்ணி ஆக்டேட்டை கம்ப்ளீட் பண்ணும். அப்போ எத்தனை எலக்ட்ரானை லூஸ் பண்ணி ஆக்டேட்டை கம்ப்ளீட் பண்ணுதோ அந்த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் அந்த ஆட்டத்தோட எலக்ட்ரோ வேலன்சி. அப்போ சோடியம் மெக்னீசியத்தோட எலக்ட்ரோ வேலன்சி எத்தனை? 2. ஓகேவா? எத்தனை எலக்ட்ரான் இருக்கு? மெக்னீசியத்தோட அவுட்டர் மோஸ்ட் இல்ல 8 எலக்ட்ரான் இருக்கு. அப்போ ஆக்டேட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டா. அப்போ எத்தனை எலக்ட்ரானை லாஸ் பண்ணி ஆக்டேட்டை கம்ப்ளீட் பண்ணிருக்கு? 2 எலக்ட்ரானை என்ன பண்ணிருக்கு? 2 எலக்ட்ரானை டொனேட் பண்ணி ஆக்டேட்டை கம்ப்ளீட் பண்ணிருக்கு. ஓகேவா? அப்போ எலக்ட்ரோ வேலன்சி நம்பர் 2. அடுத்த ஆட்டம் குளோரின். குளோரின் அட்டாமிக் நம்பர் 17. ஓகேவா? கான்ஃபிகரேஷன் 1s2 2s2 2p6 3s2 3p5. இன்னொரு செல்ல 2 எலக்ட்ரான். அதுக்கடுத்த செல்ல எத்தனை எலக்ட்ரான்? 8 எலக்ட்ரான். அதுக்கடுத்த செல்ல பார்த்தோம் அப்படின்னா 7 எலக்ட்ரான் இருக்கும். 1 2 3 4 5 6 7. ஓகேவா? 7 எலக்ட்ரான் இருக்கும். குளோரின் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த எலக்ட்ரான் டொனேஷன் பண்றதுக்கு பதிலா என்ன பண்ணும் அப்படின்னா எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணும். ஏன்னா நம்பர் ஆஃப் அக்செப்டட் எலக்ட்ரான் டு அட்டைன் ஆக்டேட் டு அந்த ஆட்டத்தோட எலக்ட்ரோ வேலன்சி நம்ம சொல்லலாம். ஓகேவா? அப்ப எத்தனை எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணி அதோட வேலன்ஸ் கம்ப்ளீட் பண்ணுது? ஒரு எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணி அதோட ஆக்டேட்டை கம்ப்ளீட் பண்ணுது. அப்ப அந்த நம்பர் ஆஃப் அக்செப்டட் எலக்ட்ரான் தான் அந்த ஆட்டத்தோட எலக்ட்ரோ வேலன்சி. அப்போ இதோட எலக்ட்ரோ வேலன்சி எத்தனை? 1 அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா? ஓகே. அடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ற டாபிக் என்னன்னா அயானிக் பாண்ட். ஓகேவா? அயானிக் பாண்ட். அயானிக் பாண்ட் டெஃபினிஷன் பார்த்தோம் அப்படின்னா the bond formed by the transfer of one or more electron from one atom to another atom. ஓகேவா? அகைன் ட்ரீட் பண்றேன். bond formed by the transfer of one or more electron from one atom to another atom. ஒரு ஆட்டத்துல இருந்து ஒன்னு அல்லது ஒன்னுக்கு மேற்பட்ட எலக்ட்ரான் டொனேட் பண்ணி பாண்ட் ஃபார்ம் பண்ணுச்சுன்னா அந்த பாண்ட் பேர் என்ன சொல்லலாம்? அயானிக் பாண்ட் அப்படின்னு சொல்லலாம். என்ன சொல்லலாம்? அயானிக் பாண்ட். ஒன்னு அல்லது ஒன்னுக்கு மேற்பட்ட எலக்ட்ரானை ஒரு ஆட்டம் டொனேட் பண்ணி பாண்ட் ஃபார்ம் பண்ணுச்சுன்னா அந்த பாண்ட் என்ன சொல்லலாம்? அயானிக் பாண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? இங்க எல்லாரும் குழப்பற ஒரே கான்செப்ட் என்னன்னா டிரான்ஸ்ஃபர். ஓகேவா? ஒரு ஏதாவது ஒன்று டிரான்ஸ்ஃபர் ஆகணும்னா அதுக்கு 2 இது தேவை. ஒன்னு டோனர், இன்னொரு அக்செப்டர். ஓகேவா? இப்போ நம்ம வீட்டை சொல்றாங்க அப்படின்னா அக்கௌண்ட்ல மணி டிரான்ஸ்ஃபர் பண்ணா என்ன பண்ணுவோம்? அக்கௌண்ட் 1ல இருந்து அக்கௌண்ட் 2க்கு என்ன பண்ணுவோம்? மணி டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். அதே மாதிரி அப்போ டொனேஷன் பண்ற ஒரு ஆட்டம் இருந்தா அக்செப்ட் பண்றதுக்கு ஒரு ஆட்டம் வேணுங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. ஓகேவா? அயனிக் பாண்ட் ஃபார்ம் பண்றதுக்கு ஒரு டோனர் ஆட்டம் வேணும். அதே மாதிரி ஒரு அக்செப்டர் வேணும். அப்பதான் என்ன நடக்கும்? டிரான்ஸ்ஃபர் நடக்கும். டோனர்ல இருந்து அக்செப்டருக்கு என்ன நடக்கும்? டொனேஷன் நடக்கும் அல்லது டிரான்ஸ்ஃபர் நடக்கும். ஓகேவா? ஓகே. அதான் யோசிக்கணும். டிரான்ஸ்ஃபருங்கள 2 ஆட்டம் சம்பந்தப்பட்டிருக்குங்கிறத மறந்துடக்கூடாது. ஓகேவா? ஓகே. இப்போ அயானிக் பாண்டோட எக்ஸாம்பிள் பார்ப்போம் அப்படின்னா அயானிக் பாண்டோட எக்ஸாம்பிள் தான் NaCl. ஓகேவா? NaCl எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னா Na ஒரு சாலிட் என்னவா கன்வெர்ட் ஆகும் அப்படின்னா Na+ கேசியஸ் ஸ்டேட்டா கன்வெர்ட் ஆகும். பிளஸ் ஒரு எலக்ட்ரானை ரிலீஸ் பண்ணும். குளோரின் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ஒரு எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணி என்னவா மாறும் அப்படின்னா குளோரின் அணையானா மாறும். அடுத்து நடக்கும் அப்படின்னா இந்த Na+ கேட்டையானும் இந்த Cl- ஆனையானும் சேர்ந்துதான் என்ன ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னா NaCl காம்பவுண்ட ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேவா? ஓகே. அதே மாதிரி MgCl2 ஒரு காம்பவுண்ட் இருக்கு. அது எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னா Mg என்னவா கன்வெர்ட் ஆகும்? ஃபர்ஸ்ட் Mg2+ கன்வெர்ட் ஆகும். என்ன ரிலீஸ் பண்ணும்? 2 எலக்ட்ரானை ரிலீஸ் பண்ணும். குளோரின் ஆட்டம் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த 2 எலக்ட்ரானையும் அக்செப்ட் பண்ணி என்னவா கன்வெர்ட் ஆகும்? Cl- ஆனையானா கன்வெர்ட் ஆகும். அது நடக்கும் Mg2+ பிளஸ் 2 Cl- சேர்ந்து என்ன பாண்ட் ஃபார்ம் பண்ணும்? என்ன ஃபார்ம் பண்ணும்? MgCl2 காம்பவுண்ட் ஃபார்ம் பண்ணும். ஓகேவா? என்ன நடக்கு? ஒரு எலக்ட்ரான் எங்க நடக்கு? டோனர் ஆட்டம் சோடியத்துல இருந்து அக்செப்டர் ஆட்டமான குளோரினுக்கு என்ன நடக்கு? ஒரு எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் நடக்கு. அப்படி டிரான்ஸ்ஃபர் நடந்து என்ன ஃபார்ம் ஆகுது? Na Cl நடுவுல ஒரு பாண்ட் ஃபார்ம் ஆகுது. இந்த பாண்ட் பேர் என்ன சொல்லலாம்? அயானிக் பாண்ட் அப்படின்னு சொல்லலாம். என்ன சொல்லலாம்? அயானிக் பாண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஓகே. அதே மாதிரி இங்க என்ன நடக்கு? Mg 2 எலக்ட்ரானை டொனேட் பண்ணுது. ஓகேவா? எதுக்கு டொனேட் பண்ணுது? குளோரின் ஆட்டத்துக்கு டொனேட் பண்ணி எம்முக்கும் Cl நடுவுல பாண்ட் கிரியேட் பண்ணுது. அப்போ இந்த கிரியேட் பண்ண பாண்ட் என்ன சொல்லலாம்?
அயானிக் பாண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா? என்ன நடக்கு? Mg 2 எலக்ட்ரானை குளோரின் ஆட்டத்துக்கு டொனேஷன் பண்ணுது. இந்த மாதிரி டொனேஷன் மூலமா பாண்ட் ஃபார்ம் ஆச்சுன்னா அது பேர் என்ன சொல்லலாம்? அயானிக் பாண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா? அயானிக் பாண்டோட இன்னொரு டெஃபினிஷன் என்னன்னா, the bond formed as the result of electrostatic attraction between the cation and anion. ஓகேவா? ஒரு கேட்டையானுக்கும் ஆனையானுக்கும் நடுவுல எலக்ட்ரோஸ்டாட்டிக் அட்ராக்ஷன் காரணமா பாண்ட் ஃபார்ம் ஆச்சுன்னா அந்த பாண்டை நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா அயானிக் பாண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா நல்லா பார்த்தோம் அப்படின்னா இங்க என்ன இருக்கு? சோடியம் ஆட்டம் இருக்கு, இங்க சோடியம் கட்டையன் இருக்கு, இங்க குளோரின் ஆட்டம் இருக்கு, இங்க குளோரின் அயன் இருக்கு. ஓகேவா? இந்த கேட்டையனுக்கு ஏன் சோடியம் கேட்டையன் சொல்றோம்? இங்க ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு. ஏன் குளோரின் அயன் சொல்றோம்? இங்க ஒரு நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு. நமக்கு தெரியும் ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் ஒரு நெகட்டிவ் சார்ஜ் ஆப்போசிட் சார்ஜா இருந்தா என்ன ஆகும்? அட்ராக்ஷன் போகும். ஓகேவா? இந்த அட்ராக்ஷன் காரணமா தானே NaClங்கிற காம்பவுண்ட்ல NaCl ஜாயின் ஆயிருக்கு. நம்ம முன்ன படிச்சிருக்கோம். அட்ராக்ஷன் காரணமா தான் ஒரு காம்பவுண்ட்ல 2 ஆட்டமும் டுகெதரா இருக்கு. அப்போ அந்த பாண்டுக்கு ரீசன் என்ன? இந்த பாசிட்டிவ் சார்ஜும் நெகட்டிவ் சார்ஜ் தான். ஓகேவா? அதனால இந்த பாண்ட் அயானிக் பாண்டோட இன்னொரு பேர் என்ன சொல்லுவோம்னா எலக்ட்ரோ வேலன்ட் பாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா இந்த பாசிட்டிவ் சார்ஜ்ங்கிறது ஒரு எலக்ட்ரானிக் சார்ஜ் தான், இந்த நெகட்டிவ் சார்ஜ்ங்கிறது ஒரு எலக்ட்ரானிக் சார்ஜ் தான். அப்போ இந்த எலக்ட்ரானிக் சார்ஜ் மூலமா தானே இந்த பாண்ட் ஃபார்ம் பண்ணுது. அப்போ இப்ப எலக்ட்ரோ வேலன்ட் பாண்டுன்னு சொல்லலாமா? ஓகேவா? நல்லா திங்க் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு எலக்ட்ரான் டொனேஷன் மூலமா தான் நமக்கு என்ன கிரியேட் ஆகுது? Na+ங்கிற கேட்டையன் கிரியேட் ஆகுது. இந்த ஒரு எலக்ட்ரான் அக்செப்ட் பண்றது மூலமா தான் குளோரின் என்னவா கன்வெர்ட் ஆகுது? குளோரின்ங்கிற ஆனைனா கன்வெர்ட் ஆகுது. அப்ப இந்த எலக்ட்ரான் டொனேஷன் தான் காரணம். அதே மாதிரி Na+ ஃபார்ம் ஆகுறதுனால தான் என்ன ப்ரொடியூஸ் ஆகுது? ஒரு எலக்ட்ரான் டொனேஷன் ஆகுது. அப்போ அயானிக் பாண்ட என்ன சொல்லிக்கலாம்? எலக்ட்ரோ வேலன்ட் பாண்டும் நம்ம சொல்லிக்கலாம். அதனாலதான் 2 டெஃபினிஷன் நம்ம எக்ஸ்பிளைன் பண்றோம். ஓகேவா? ஓகே. அடுத்த ஒரு பாயிண்ட் என்னன்னா அயானிக் பாண்ட் ஆர் நான் டைரக்ஷனல் இன் நேச்சர். அயானிக் பாண்ட் ஆர் நான் டைரக்ஷனல் இன் நேச்சர். ஓகேவா? ஓகே. அதுக்கப்புறம் ஒரு இம்பார்ட்டன்ட் திங் நம்ம நோட் பண்ணலாம் அப்படின்னா இங்க நல்லா பாருங்க. Na என்னவா கன்வெர்ட் ஆகுது? Na+ கன்வெர்ட் ஆகுது. ஒரு எலக்ட்ரானை டொனேஷன் பண்ணுது. Mg என்ன பண்ணுது? 2 எலக்ட்ரான் டொனேஷன் பண்ணுது. ஏன் சோடியம் ஒரு எலக்ட்ரான் டொனேஷன் பண்ணுது? மெக்னீசியம் 2 எலக்ட்ரான் டொனேஷன் பண்ணுது. நல்லா திங்க் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா சோடியம் Na+ மாறையிலேயே அதோட ஆக்டேட்டை கம்ப்ளீட் பண்ணுது. ஒரு எலக்ட்ரானை லாஸ் பண்ணா போதும் சோடியம் தன்னோட ஆக்டேட் கான்ஃபிகரேஷனை அட்டைன் ஆயிரும். Mg என்ன பண்ண வேண்டியது இருக்கு? 2 எலக்ட்ரானை டொனேஷன் பண்ண வேண்டியது இருக்கு. ஓகேவா? ஓகே. அதோட ஆக்டேட்டை கம்ப்ளீட் பண்றதுக்கு. ஓகேவா? அப்போ எலக்ட்ரான் ஒன்றும் தன்னோட ஆட்டத்தோட இஷ்டத்துக்கு ரிலீஸ் ஆகல. அதோட ஆக்டேட்டை சாட்டிஸ்ஃபை பண்ணத நம்பருக்கு தக்கனதான் என்ன ரிலீஸ் ஆகுது? எலக்ட்ரான் ரிலீஸ் ஆகுது. அப்போ எலக்ட்ரோ வேலன்சி நம்பருக்கு தகுந்த மாதிரி தான் ஆட்டம் என்ன ரிலீஸ் பண்ணுது? எலக்ட்ரானை ரிலீஸ் பண்ணுது. அப்போ எலக்ட்ரோ வேலன்சி நம்பருக்கும் அயானிக் பாண்டுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் புரிஞ்சா ரேண்டமான எலக்ட்ரான் ரிலீஸ் ஆகல. நினைச்சா ஏன் சோடியத்துக்கு 2 எலக்ட்ரான் ரிலீஸ் பண்ண வேண்டியது முடியாது. ஏன் அப்படின்னா Na+ல ஆக்டேட் கான்ஃபிகரேஷனை சோடியம் அட்டென்ட் பண்ணிடும். ஒரு ஆட்டம் வந்து ஆக்டேட் கான்ஃபிகரேஷன் அட்டென்ட் பண்ணிட்டுனா அதோட பேலன்ஸ் செல்ல இருந்து நம்ம ஈஸியா எலக்ட்ரானை டொனேட்டும் பண்ண முடியாது, அக்செப்டும் பண்ண முடியாது. ஓகேவா? அதனாலதான் என்ன சொல்றோம்? ஸ்டேபிள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். ஓகேவா? ஓகே. அதனாலதான் சோடியம் என்ன பண்ணுது? ஒரே எலக்ட்ரான் டொனேஷன் பண்ணுது. மெக்னீசியம் 2 எலக்ட்ரான் டொனேஷன் பண்ணுது. இந்த ஒரு எலக்ட்ரானும் 2 எலக்ட்ரானும் எதை டிஃபைன் பண்ணுது அப்படின்னா அந்த ஆட்டத்தோட எலக்ட்ரோ வேலன்சியை டிஃபைன் பண்ணுது. அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. இதுதான் எலக்ட்ரோ வேலன்சிக்கும் அயானிக் பாண்டுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப். ஓகேவா? எலக்ட்ரோ வேலன்சி எத்தனை இருக்கோ அத்தனை நம்பர் ஆஃப் ஆட்டத்தை தான் அத்தனை நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் தான் ரிலீஸ் பண்ண முடியும். அத்தனை நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் தான் என்ன பண்ண முடியும்? அந்த ஆட்டத்தை டொனேட் பண்ண முடியும். ஓகேவா? ஓகே. அதை ஞாபகம் வச்சுக்கணும். கண்டிஷன் ஃபார் அயானிக் பாண்ட் ஃபார்மேஷன். அயானிக் பாண்ட் ஃபார்மேஷன் ஆகணும்னா இந்த 3 கண்டிஷனை அந்த காம்பவுண்ட் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஒன்னு என்ன அப்படின்னா யூசுவலி அயானிக் பாண்ட் ஆர் ஃபார்ம்டு பிட்வீன் மெட்டல் அண்ட் நான் மெட்டல். நான் மெட்டல் அண்ட் மெட்டலுக்கு நடுவுல ஈஸியா என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னா அயானிக் பாண்ட் ஃபார்ம் ஆகும். அதுக்கு 2 ரீசன். ஒன்னு வந்து டியூ டு லோ அயனைசேஷன் எனர்ஜி ஆஃப் மெட்டல்ஸ் அண்ட் இன்னொரு ரீசன் என்னன்னா ஹை எலக்ட்ரானிக் டிஃபரன்ஸ் பிட்வீன் தி ஆட்டம்ஸ். ஓகேவா? ஓகே. இந்த 2 பாயிண்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? நம்ம என்ன செய்யணும்? அயானிக் பாண்ட் ஃபார்ம் பண்ணதுக்கு கண்டிப்பா ஒரு டோனர் ஆட்டம் வேணும். ஓகேவா? ஓகேவா? மெட்டலோட கேரக்டர்ஸ் என்ன அப்படின்னா மெட்டலோட ஒன் ஆஃப் த கேரக்டர் என்னன்னா லோ அயனைசேஷன் எனர்ஜி. ஓகேவா? இது காரணமா என்ன நடக்கும் அப்படின்னா ஈஸியா எலக்ட்ரான் டொனேட் பண்ணலாம். ஓகேவா? எல்லா காம்பவுண்ட்ஸ்லயும் அயானிக் காம்பவுண்ட்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா மெட்டல் தான் எலக்ட்ரான் டொனேரா இருக்கும். இங்க சோடியம்ங்கிற மெட்டல், இங்க மெக்னீசியம்ங்கிற மெட்டல். அது காரணம் என்ன? சோடியத்துக்கும் லோ அயனைசேஷன் எனர்ஜி தான், மெக்னீசியத்துக்கும் லோ அயனைசேஷன் எனர்ஜி தான். அதன் காரணமா தான் எலக்ட்ரான் நடக்கு, டொனேஷன் நடக்கு. இந்த டொனேஷன் நடந்தாதான் என்ன நடக்க முடியும்?
எலக்ட்ரான் டிரான்ஸ்பர் நடக்க முடியும். எலக்ட்ரான் டிரான்ஸ்பர் நடந்தா மட்டும்தான் அயானிக் பாண்ட் ஃபார்ம் ஆகும். அப்போ இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சாட்டிஸ்ஃபைடா? ஓகேவா? ரெண்டாவது பாயிண்ட் அப்படின்னா ஹை எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃபரன்ஸ் பிட்வீன் தி ஆட்டம்ஸ். ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா ஒரு மெட்டலுக்கு இன்னொரு கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னன்னா லோ எலக்ட்ரோநெகட்டிவிட்டியா இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அது ஈஸியா எலக்ட்ரான் டொனேட் பண்ணும். ஓகேவா? அதே மாதிரி நான் மெட்டல்ஸுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ஹை எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இருக்கும். ஓகேவா? அது மூலமா அது ஈஸியா என்ன பண்ணும் அப்படின்னா எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ற கரெக்ட் இருக்கும். ஏன்னா நடக்கணும் எலக்ட்ரான் டிரான்ஸ்பர் நடக்கணும். எலக்ட்ரான் டிரான்ஸ்பர் நடக்கணும் அப்படின்னா என்ன தேவை? ஒரு டோனர் தேவை, ஒரு அக்செப்டர் தேவை. அப்போ நான் மெட்டல்ஸ்க்கு மெட்டலுக்கு நடுவில் ஹை எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி டிஃபரன்ஸ் இருக்கு. ஓகேவா? அதனாலதான் நான் மெட்டல்ஸ் என்ன பண்ணுது? ஈஸியா எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணுது. அப்ப அக்செப்ட் டொனேஷன் பண்ண ஒரு ஆள் இருந்தா அக்செப்ட் பண்ண ஒரு ஆள் இருக்கணும். அப்பதான் டிரான்ஸ்பர் கம்ப்ளீட் ஆகும். டிரான்ஸ்பர் கம்ப்ளீட் ஆனாதான் என்ன ஃபார்ம் ஆகும்? பாண்ட் ஃபார்ம் ஆகும். அப்போ செகண்ட் பாயிண்டும் சாட்டிஸ்ஃபைடா? இதான் அடுத்து நம்ம பார்க்க போற கான்செப்ட் என்ன அப்படின்னா அயானிக் காம்பவுண்ட்ஸ். சரி, கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அயானிக் காம்பவுண்ட்ஸ். ஓகேவா? கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அயானிக் காம்பவுண்ட்ஸ். ஓகேவா? ஓகே. அயானிக் காம்பவுண்ட்ஸ் ஆர் ஹார்டா இருக்கும், ஹை டென்சிட்டியா இருக்கும், வித் ஹை மெல்டிங் அண்ட் பாயிலிங் பாயிண்ட் இருக்கும். ஏன் அப்படின்னா இது எல்லாத்துக்குமே ஒரே ரீசன் தான். அது எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஏன் அயானிக் காம்பவுண்ட்ஸ்லாம் ஹார்டா இருக்கு, ஹை டென்சிட்டியா இருக்கு, ஹை மெல்டிங் அண்ட் பாயிலிங் பாயிண்டா இருக்கு அப்படின்னா அதுக்கு ஒரே ரீசன் என்ன அப்படின்னா நமக்கு நல்லாவே தெரியும். Na பிளஸ் அண்ட் Cl மைனஸ் வந்து என்ன ஃபார்ம் ஆகுது? NaClங்கிற அயானிக் காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகுது. நம்ம முன்னாடியே படிச்சிருக்கோம். ஒரு பாசிட்டிவ் சார்ஜுக்கும் நெகட்டிவ் சார்ஜுக்கும் நடுவில் என்ன இருக்கு? எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கு. எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன். எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன்னா ஸ்ட்ராங் அட்ராக்ஷன். ஓகேவா? நியூக்ளியர் ஃபோர்ஸுக்கு அப்புறம் ஹை ஸ்ட்ரென்த் உள்ள ஃபோர்ஸ் என்னன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் தான். அது காரணமா அட்ராக்ஷன் எப்படி இருக்கும்? ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அது காரணமா NaCl எல்லாமே க்ளோஸ்லி பேக்டா இருக்கும் ஆர் க்ளோஸ் அட்டாச் ஆயிருக்கும். ஓகேவா? Na பிளஸும் Cl மைனஸும் ஸ்ட்ராங் கனெக்ஷன்ல இருக்கும். ஓகேவா? ஒரு ஒரு நம்ம அயன் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு ஏன் சொல்றோம் அப்படின்னா அதோட கனெக்டிவிட்டி தான். ஓகேவா? அந்த கனெக்டிவிட்டி காரணமா தான் அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அதே மாதிரி NaClல Na பிளஸும் Cl மைனஸ் எப்படி இருக்கு? ஸ்ட்ராங்கா அந்த பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ் அட்ராக்ஷன் இருக்கு. இது காரணமா அந்த காம்பவுண்ட்ஸ் எல்லாம் இருக்கும் ஹார்டா இருக்கும், ஹை டென்சிட்டி, க்ளோஸ் அரேஞ்ச் ஆயிருக்கும். ஹை ஸ்ட்ரென்த்னா ரொம்ப க்ளோஸ் அரேஞ்ச் ஆயிருக்கும். அது காரணமா என்ன இருக்கும்? ஹை டென்சிட்டி, ஹை மெல்டிங் பாயிண்ட் அண்ட் ஹை பாயிலிங் பாயிண்ட். அது காரணம் என்னன்னா க்ளோஸ் அரேஞ்ச் ஆயிருந்தாலே ஒரு ஆட்டம் இப்போ நம்ம வாட்டர் எல்லாமே எடுத்துட்டோம் அப்படின்னா க்ளோஸ் ரொம்ப லூஸா அரேஞ்ச் ஆயிருக்கும். இப்போ மெட்டல்ஸை ஹீட் பண்ணல ஹை என்ன கொடுக்க வேண்டியது இருக்கு? என்ன ஹீட் கொடுக்க வேண்டியது இருக்கு. ஆனா லிக்விட கம்பேர் பண்ணல என்ன பண்ண வேண்டியது இருக்கு? கம்மியா லிக்விடுக்கு கம்மியா கொடுத்தா போகுது. ஏன் அப்படின்னா அதோட க்ளோஸ் என்னது பேக்கிங் தான் காரணம். அதனால இது ரொம்ப அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்கிறதுனால எப்படி இருக்கு? ஹை மெல்டிங் அண்ட் பாயிலிங் பாயிண்டா இருக்கு அயானிக் காம்பவுண்ட்ஸ். ஓகேவா? ஓகே. அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தே ஆர் ஆக்டர்ஸ் இன்சுலேட்டர் இன் சாலிட் ஸ்டேட் பட் மோல்டன் அண்ட் அக்வா ஸ்டேட்ல என்ன இருக்கும்? குட் கண்டக்டர்ஸ் இருக்கும். ஏன் அப்படின்னா சாலிட் ஸ்டேட்ல நமக்கு தெரியும் NaCl வந்து இண்டிவிஜுவலா இருக்காது. அது ஒரு கிறிஸ்டல் தான். இங்க நிறைய ஒரு காம்பவுண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா NaCl எப்படி இருக்கும்? NaCl இந்த NaCl எல்லாம் ஸ்டாரா டினோட் பண்ணிட்டோம் அப்படின்னா சாலிட் ஸ்டேட்ல எப்படி இருக்கும்னா ரொம்ப க்ளோஸ்லி அரேஞ்சா இருக்கும். க்ளோஸ்லி அரேஞ்சா இருந்துச்சுன்னா என்ன பிரச்சனை அப்படின்னா ஈஸியா என்ன டிரான்ஸ்போர்ட் ஆகாது? கரண்ட் ஆர் எலக்ட்ரிசிட்டி டிரான்ஸ்போர்ட் நடக்காது. ஏன் அப்படின்னா ரொம்ப க்ளோஸ்லி அரேஞ்சா இருக்கும். இதுக்கு ரெண்டுக்கும் நடுவில் ஒரு செப்பரேஷன் இருந்தாலும் என்ன நடக்கும்? ஒரு டிரான்ஸ்பர் நடக்கும். ரொம்ப க்ளோஸா இருக்கிறதுனால டிரான்ஸ்பர் நடக்காது. புரியுதா? ரொம்ப க்ளோஸ் கனெக்ஷனால டிரான்ஸ்பர் நடக்காது. ஆனா மோல்டன் ஸ்டேட் கன்வெர்ட் ஆகல என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் ஸ்பேசஸ் கிடைக்கும். ஓகேவா? மோல்டன் ஸ்டேட் என்னது? லிக்விட் ஸ்டேட் தான். சாலிட் ஸ்டேட்டோட லிக்விட் ஸ்டேட்ல எப்படி இருக்கும்? ஆட்டம்ஸ்லாம் லூஸ்லி பேக்டா இருக்கும். கம்பேரிட்டிவ்லி லூஸ்லி பேக்டா இருக்கும். அப்ப என்ன நடக்கு? இந்த டிஸ்டன்ஸ் கிடைக்கும். இந்த டிஸ்டன்ஸ் மூலமா எலக்ட்ரிசிட்டி ஈஸியா என்ன செய்யும்? கண்டக்ட் பண்ணும். இதே இது அக்வாஸா கன்வெர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இதுல இருந்து என்ன ஆகும்? லூஸ் கனெக்ஷன் ஆயிரும் ஆட்டம்ஸ் தான். ஓகேவா? இது காரணமா என்ன நடக்கும்? ஈஸியா என்ன டிரான்ஸ்பர் ஆகும்? எலக்ட்ரிசிட்டி டிரான்ஸ்பர் ஆகும். அப்போ அது குட் கண்டக்டரா ஆக்ட் பண்ணும். ஓகேவா? ஆக்ட் பண்ணும். இது சாலிட்ல உள்ளது, இது லிக்விட்ல உள்ளது, இது அக்வாஸ்ல உள்ளது. ஓகேவா? இதுக்கு மூணுக்கும் காரணம் என்னன்னா பேக்கிங் எஃபிஷியன்சி ஆர் பேக்கிங் ஃபிராக்ஷன் தான். ஓகேவா?
ஓகே, அடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ற டாபிக் என்னன்னா லாட்டிஸ் எனர்ஜி. என்ன பேரு? லாட்டிஸ் எனர்ஜி. லாட்டிஸ் எனர்ஜினா என்ன அப்படின்னு பார்த்தா, the energy released when an one mole of ionic compound is formed from its gaseous constitution ion. ஓகேவா? எனர்ஜி ரிலீஸ் ஆகும். எப்ப எனர்ஜி ரிலீஸ் ஆகும்னா, கேசியஸ் கான்ஸ்டியூஷன் ஒரு அயானிக் காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகல ரிலீஸ் பண்ற எனர்ஜி தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா லாட்டிஸ் எனர்ஜி சொல்லுவோம். எப்ப எனர்ஜி ரிலீஸ் ஆகும்? ஒரு அயானிக் காம்பவுண்ட் அதோட இண்டிவிஜுவல் ஸ்டேட்டான கேசியஸ் ஸ்டேட்ல இருந்து ஃபார்ம் பண்ணையில ரிலீஸ் ஆகிற எனர்ஜி தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா லாட்டிஸ் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு எக்ஸாம்பிள் NaCl தான். Na plus and Cl minus. கேசியஸ் ஸ்டேட்ல இருந்தா NaCl கன்வெர்ட் ஆகும். இப்போ ரிலீஸ் ஆகிற எனர்ஜி தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா லாக்டிஸ் எனர்ஜி சொல்லுவோம். ஏன் எனர்ஜி ரிலீஸ் ஆகுது அப்படின்னு யோசிச்சோம் அப்படின்னா, இங்க சோடியத்துல என்ன இருக்கு? பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு. இந்த குளோரினுக்கு என்ன இருக்கு? நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு. ஒரு ஆட்டத்துல பாசிட்டிவ் சார்ஜ் இருந்துச்சுன்னா அதோட எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும். அந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆனதான் என்ன ஆகும்னா பாண்ட் ஈஸியா ஃபார்ம் ஆகும். ஓகேவா? அதனால சோடியத்துக்கு என்ன ஆகுது அப்படின்னா இந்த பாசிட்டிவ் சார்ஜ் காரணமா அதோட எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகுது. குளோரினுக்கு இந்த நெகட்டிவ் சார்ஜ் காரணமா என்ன ஆகுது? அதோட எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகுது. இது இது இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா? ஆனா இங்க NaCl பாக்கையில இது ஒரு நியூட்ரல் காம்பவுண்டா தான் இருக்கு. இங்க பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ்ங்கிறது இல்ல, ஒரு நியூட்ரல் காம்பவுண்டா தான் இருக்கு. அப்போ ஒரு ஹை எனர்ஜி ஆட்டத்துல இருந்து ஒரு லோ எனர்ஜி காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகுது. அப்போ ஹை எனர்ஜி டு லோ எனர்ஜி வரையில எனர்ஜி ரிலீஸ் ஆகும். ஒரு ரிவர்சிபிள் ஆர்டரை யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா NaClங்கிற ஒரு காம்பவுண்ட் Na பிளஸ் அண்ட் Cl மைனஸா கன்வெர்ட் ஆகுறதுக்கு நம்ம சப்ளை பண்ற எனர்ஜி என்ன சொல்லலாம்? லாட்டிஸ் எனர்ஜி அப்படின்னு சொல்லலாம். ஏன் எனர்ஜி சப்ளை பண்ண வேண்டியது இருக்கு? இது ஒரு லோ எனர்ஜி காம்பவுண்ட், இது ஹை எனர்ஜி அயான்ஸ். இது சேஞ்ச் ஆகிறதுக்கு நம்ம என்ன சப்ளை பண்ண வேண்டியது இருக்கு? எனர்ஜி சப்ளை பண்ண வேண்டியது இருக்கு. ஓகேவா? லாட்டிஸ் எனர்ஜி ஃபைண்ட் பண்றதுக்கு நமக்கு ஒரு கான்செப்ட் இருக்கு. என்ன அப்படின்னா, லாட்டிஸ் எனர்ஜி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஸ்ட்ரென்த் ஆஃப் லாட்டிஸ் எனர்ஜி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு சார்ஜ் ஆஃப் ஆட்டம்ஸ், சார்ஜ் ஆஃப் individual atoms. And lattice energy inversely proportional to size. ஓகேவா? size of the இப்போ இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட நான் ப்ரூவ் பண்றேன். ஓகேவா? இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட நான் ப்ரூவ் பண்றேன். ஓகேவா? நமக்கு தெரியும் Na பிளஸ் பிளஸ் Cl மைனஸ் என்ன கொடுக்கும்? NaClங்கிற காம்பவுண்டா கொடுக்கும். அதே மாதிரி Mg2 பிளஸ் பிளஸ் 2 Cl மைனஸ் வந்து நமக்கு என்ன கொடுக்கும்? MgCl2ங்கிற காம்பவுண்ட் கொடுக்கும். நல்ல நோட்டீஸ் பண்ணோம் அப்படின்னா சோடியத்தால ஒரே ஒரு குளோரின் ஆட்டத்தை தான் அட்ராக்ட் பண்ணி வச்சிருக்க முடியுது. ஆனா மெக்னீசியத்தால 2 குளோரின் ஆட்டத்தை அட்ராக்ட் பண்ணி வச்சிருக்க முடியுது. புரியுதா? சோடியத்தால என்ன பண்ண முடியுது? ஒரே ஒரு குளோரின் ஆட்டத்தை அட்ராக்ட் பண்ணி வைக்க முடியுது. மெக்னீசியத்தால 2 குளோரின் ஆட்டத்தை அட்ராக்ட் பண்ணி வைக்க முடியுது. இதோட ஸ்ட்ரென்த் அதிகம், MgCl2 ஸ்ட்ரென்த் அதிகம். ஏன் அப்படின்னா அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் ஆஃப் Mg அதிகம். அது காரணமா இது என்ன ஹோல்ட் பண்ணி வைக்கி? 2 Cl மைனஸ் ஹோல்ட் பண்ணி வைக்கி. அப்போ ஸ்ட்ரென்த் ஆஃப் bond strength, bond strength of MgCl2 is greater than NaCl. ஏன் அப்படின்னா implies attractive strength of Mg2 plus greater than Na plus. ஓகேவா? ஏன்னா Mg2 plus ஆல 2 குளோரினை அட்ராக்ட் பண்ணி இருக்க முடியுது. ஆனா Na plus ஆல ஒரே ஒரு குளோரின் ஆட்டத்தை தான் அட்ராக்ட் பண்ணி இருக்க முடியுது. இந்த அட்ராக்ஷன் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த எலக்ட்ரானிக் சார்ஜ் தான். ஓகேவா? இந்த 2 பாசிட்டிவ் இருக்கிறதுனால தான் இதால 2 குளோரின் ஆட்டத்தை அட்ராக்ட் பண்ணி இருக்க முடியுது. இது ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் காரணமா தான் இது ஒரு குளோரின் ஆட்டத்தை அட்ராக்ட் பண்ணி இருக்க முடியுது. அப்போ புரியுதா? பாண்ட் ஸ்ட்ரென்த் காரணமா தான் சரி இந்த பாசிட்டிவ் சார்ஜ் காரணமா தான் என்ன இன்க்ரீஸ் ஆகுது? லாட்டிஸ் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகுதுங்கிறத பத்தி நம்ம பார்த்தோம். ஓகேவா? ஓகே. இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு சைஸ் அப்படின்னு ஏன் சொல்றேன் அப்படின்னா ஒரு ஆட்டத்தோட சைஸ் சின்னதா இருந்துச்சு அப்படின்னா அது கிறிஸ்டல் லாட்டிஸ்ல ஈஸியா ஃபிட் ஆயிரும். சைஸ் பெருசா இருந்துச்சு அப்படின்னா அது கிறிஸ்டல் லாட்டிஸ்ல ப்ராப்பரா ஃபிட் ஆகாது. ஓகேவா? ஓகே. நம்ம இத அயானிக் பாண்டோட லிங்க் பண்ணி பார்ப்போமா? அயானிக் பாண்டோட லிங்க் பண்ணி பார்ப்போமா? எஸ். நமக்கு தெரியும் என்ன நடக்கு? டிரான்ஸ்பர் நடக்கு. ஒரு எலக்ட்ரான் டிரான்ஸ்பர் ஆகிதானே இதுக்கு நெகட்டிவ் சார்ஜ் கிடைக்கும், இதுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் கிடைக்கும். புரியுதா? இந்த பாசிட்டிவ் சார்ஜ் காரணம் என்ன காரணம்? பாசிட்டிவ் சார்ஜ் காரணமா தானே Cl அட்ராக்ட் பண்ணி வச்சிருக்கு. இந்த சார்ஜ் காரணமா லாட்டிஸ் எனர்ஜி இன்க்ரீஸ் நம்ம படிச்சோம். அப்போ
இந்த பாசிட்டிவ் சார்ஜுக்கு யார் காரணம்? அயானிக் பாண்ட் தானே காரணம். ஏன்னா இந்த பாசிட்டிவ் சார்ஜ் என்ன ரீசன்? எலக்ட்ரான் என்ன பண்ணுது? டிரான்ஸ்பர் நடக்கு. எலக்ட்ரான் டிரான்ஸ்பர் ஆகி ஒரு பாண்ட் ஃபார்ம் ஆச்சுன்னா என்ன சொல்லலாம்? அயானிக் பாண்ட் அப்படின்னு சொல்லலாம். அப்போ அயானிக் பாண்டுக்கும் லேட்டிஸ் எனர்ஜிக்குள்ள ரிலேஷன்ஷிப் புரியுதா? புரியுதா? அதே மாதிரி எலக்ட்ரோவலன்சியுமே இதுக்கு எலக்ட்ரோவலன்சிக்கும் இதுக்கும் ரிலேஷன்ஷிப் இருக்கு. எப்படி அப்படின்னா Na plus Na gives Na plus plus 1 electron, Mg gives Mg 2 plus plus 2 electron. ஓகேவா? இந்த பாசிட்டிவ் சார்ஜ் இந்த ஆட்டத்தோட ஸ்ட்ரென்த், சோடியத்தோட ஸ்ட்ரென்த் என்னது? இந்த பாசிட்டிவ் சார்ஜ் தான். மெக்னீசியத்தோட ஸ்ட்ரென்த் என்னது? இந்த டை பாசிட்டிவ் சார்ஜ் தான். இந்த ஸ்ட்ரென்த் எதுல இருந்து கிடைக்கி? ஒரு எலக்ட்ரான் டொனேஷன் மூலமா இங்க ஒரு பாசிட்டிவ் கிடைக்கி. இந்த 2 எலக்ட்ரான் டொனேஷன் மூலமா இங்க 2 பாசிட்டிவ் கிடைக்கி. இந்த ஒரு எலக்ட்ரான் 2 எலக்ட்ரான் என்னதை டினோட் பண்ணுது? அதோட எலக்ட்ரோ பேலன்ஸியை தான் டினோட் பண்ணுது. ஏன் அப்படின்னா ஒரு எலக்ட்ரான் சோடியம் ஒரு எலக்ட்ரான் டினோட் பண்ணுது. ஏன்னா அது ஒரு எலக்ட்ரான் டொனேஷன் பண்ணாலே போதும், அதோட ஆக்டேட்டை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஆனா மெக்னீசியம் என்ன பண்ண வேண்டியது இருக்கு? 2 எலக்ட்ரானை டொனேஷன் பண்ண வேண்டியது இருக்கு. அந்த டொனேஷன் காரணமா தானே இது என்ன 2 எலக்ட்ரான் டொனேஷன் மூலமா தானே இது டை பாசிட்டிவ் கிடைக்கி. இந்த டை பாசிட்டிவ் தானே அதோட ஸ்ட்ரென்த்தே. அப்போ இந்த 2 எலக்ட்ரான் எதை டினோட் பண்ணுது? அதோட எலக்ட்ரோவலன்சி நம்பர் தான் டினோட் பண்ணுது. அப்போ அயானிக் பாண்ட் ஸ்ட்ரென்த், லாட்டிஸ் எனர்ஜி அண்ட் இன்னொன்னு என்னது? லாட்டிஸ் எனர்ஜி, அயானிக் பாண்ட் ஸ்ட்ரென்த் அண்ட் எலக்ட்ரோவலன்சி எல்லாமே டிபெண்டபிள் தான். ஓகேவா? ஓகே. நமக்கு ஒரு கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. என்ன கொஸ்டின் அப்படின்னா ஃபைண்ட் ஸ்ட்ரென்த் ஆஃப் அயானிக் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா நமக்கு தெரியும் அயானிக் பாண்டோட ஸ்ட்ரென்த்தும் லாட்டிஸ் எனர்ஜி, அயானிக் பாண்ட் ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ், லாட்டிஸ் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆனா அயானிக் பாண்ட் ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகும். அதோட வைஸ் வர்சா தான் கான்செப்ட். ஓகேவா? அப்போ நம்ம ஈஸியா என்ன படிச்சிடலாம்? லாட்டிஸ் எனர்ஜி ஆர்டர் கண்டுபிடிச்சா என்ன கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னா அயானிக் பாண்ட் ஸ்ட்ரென்த் கண்டுபிடிச்சிடலாம். ஆனா லாட்டிஸ் எனர்ஜி கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே 2 கீ பாயிண்ட் இருந்துச்சு. ஒன்று லாட்டிஸ் எனர்ஜி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு சார்ஜ் ஆஃப் இண்டிவிஜுவல் ஆட்டம்ஸ் அண்ட் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு சைஸ் ஆஃப் ஆட்டம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லியாச்சு. ஓகேவா? ஓகே. இப்போ கொஸ்டின் என்னன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் NaF, NaCl, NaBr, NaI. ரெண்டாவது கொஸ்டின் என்னன்னா சொல்லலாம் NaF, MgCl2, MgCl2 வேற என்ன சொல்லலாம்? Al2, Cl6, SF6. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா சார்ஜ் பார்க்கணும். ஓகேவா? கேட்டனோட சார்ஜ் எல்லாமே +1 தான். ஓகேவா? அது ஏங்கிறது நமக்கு தெரியும். அதெல்லாம் இதில் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. அதனால தான் +1 அயனோட சார்ஜ் என்னன்னா -1 அப்போ சார்ஜ் ஃபேக்டர் வச்சு இதோட ஸ்ட்ரென்த்தை கண்டுபிடிக்க முடியாது. அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது சைஸ் தான். ஓகேவா? சார்ஜ் ஃபேக்டர் எல்லாமே ஒன்னா இருக்கு, அதனால சார்ஜ் ஃபேக்டர் வச்சு டிட்டர்மின் பண்ண முடியுது. அடுத்து நம்ம பார்க்க வேண்டிய சைஸ் தான். கேட்டனோட சைஸ் எல்லாமே ஒன்று தான். அப்போ நம்ம பார்க்க வேண்டியது ஆனோட சைஸ். ஆனோட சைஸோட ஆர்டர் நமக்கு தெரியும். என்ன தெரியும்? அயோடின் கிரேட்டர் தென் புரோமின் கிரேட்டர் தென் குளோரின் கிரேட்டர் தென் ஃப்ளூரின். அப்போ இதோட இன்வர்ஸ் ஆர்டர் தான் அயானிக் பாண்ட் ஸ்ட்ரென்த்தா இருக்கும். அப்போ ஸ்ட்ரென்த் எப்படி இருக்கும்? NaF பார்த்து எல்லாமே டர்ன் ஆகும். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் சார்ஜ் தான் பார்க்கணும். இப்போ கேட்டனோட சார்ஜ் என்ன? +1. இங்க எத்தனை? மெக்னீசியத்துக்கு +2, அலுமினியத்துக்கு என்னது? +3, சல்ஃபருக்கு எத்தனை? +6. ஓகேவா? அப்போ நம்ம முன்னாடி படிச்சிருக்கோம் ஸ்ட்ரென்த் ஆஃப் அயானிக் பாண்ட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு லாட்டிஸ் எனர்ஜி. லாட்டிஸ் எனர்ஜி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு சார்ஜ் ஆஃப் இண்டிவிஜுவல் ஆட்டம்ஸ். அப்போ ஆரோ மார்க் எல்லாமே எதை பார்த்து திரும்பும்? SF6 பார்த்து திரும்பும். SF6 பார்த்து திரும்பும். ஓகேவா? ஓகே. அடுத்து சால்பிலிட்டி பத்தி ஒரு இது. ஓகேவா? சால்பிலிட்டி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஹைட்ரேஷன் எனர்ஜி and inversely proportional to lattice energy. இதை யூஸ் பண்ணி சம் சால்வ் பண்ணிக்கலாம். மேபி இது கேட்கலாம், நோட் பண்ணிக்கோங்க. சால்பிலிட்டி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஹைட்ரஜன் எனர்ஜி. ஹைட்ரஜன் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும் சால்பிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். லாட்டிஸ் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆக சால்பிலிட்டி டிக்ரீஸ் ஆகும். ஓகேவா? ஓகே. இப்போ நமக்கு ஒரு டவுட் வரலாம். என்ன அப்படின்னா இப்போ ஒன்று எழுதல உங்களுக்கு டவுட் வரலாம். ஏங்கிறது ஒரு ஆட்டம் வச்சுக்கிறோம். ஒரு ஆட்டத்தோட எலக்ட்ரான் கொடுத்தா என்ன ஆகும்? ஆட்டத்தோட சைஸ் இன்க்ரீஸ் ஆகும். நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? சார்ஜுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனல், சைஸுக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் எழுதியிருக்கோம். அப்போ சார்ஜ் கூடல சைஸ் கூடுச்சுன்னா அப்போ எந்த ஒரு நம்ம எழுதுறதுக்கு எந்த ஒரு மீனிங்குமே இல்லை. அப்போ நமக்கு முக்கியமா ஞாபகம் வேண்டியது ஒண்ணுதான். என்ன அப்படின்னா வேற சூஸ் பண்ணுவோம். சார்ஜ் டாமினேட்ஸ் ஓவர் சைஸ். இதை மட்டும் நம்ம
திங்க் பண்ணா போதும். ஃபர்ஸ்ட் சார்ஜ் ஃபேக்டர் தான் பார்க்கணும், சைஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி. ஓகேவா? ஓகே. இப்போ நம்ம எல்லாத்துக்கான ரிலேஷன்ஷிப் சொல்லிட்டோம். இதை கண்டிப்பா வச்சு நீங்க கொஸ்டின் சால்வ் பண்ணி பாருங்க. ஏதாவது டவுட் இருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அதை ரிசால்வ் பண்ணுவோம். ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் திஸ் சேனல்.